ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 60வது நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 91 இருந்தேன். இன்றைக்கி நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணினேன், அதோட இது வந்து 4 மினிட்ஸ் டபாட்டா எக்ஸசைஸு. இது வந்து கண்டினியூவாக நான் போட்டிருக்கேன். 30 செகண்ட் தான். எல்லா ஒர்க் அவுட்டுமே கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து 4 மினிட்ஸ் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த வந்து ஒரு 4 நிமிஷம் உங்களுக்கான டைம் ஒதுக்குனிங்கன்னா போதும். சூப்பராக வந்து ஸ்வெட் ஆகும். சூப்பராக எடையுமே குறைக்கலாம். உங்களுக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ, காலையில் மார்னிங் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எப்போ டைம் கிடைக்குதோ மார்னிங் பண்ணலாம், மதியம் பண்ணலாம், நைட்டு கூட படுக்கிறப்ப பண்ணலாம். 4 மினிட்ஸ் உங்களுக்கான டைமை ஒதுக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி கையோடு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம். மனசுலேயே நம்ம வச்சு இப்போ வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன், வெயிட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சாப்பிட்ணும், ஐயோ ஆசையாக இருக்குது சாப்பிட்லாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஐயோ வெயிட் குறைக்கணும், அது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடம்பு குறையும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இன்னும் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து முன்னாடி எவ்வளோ கிலோ இருந்தீங்க, இப்போ எவ்வளோ கிலோ இருக்கீங்க அப்படின்னா, வெயிட் அதாவது டெலிவரி ஆனப்போ 104 கிலோ இருந்தேன். நான் வந்து ஒரு பாப்பா வந்து சிசேரியன் அப்படிங்கிறதுனால வந்து நான் பாப்பா ஒரு 8 மாதம் இருக்கையில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 1 மந்த் பண்ணிவிட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் திரும்பியுமே 2 மாதம் இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 60 நாள் 2 மாதம் முடிஞ்சிட்டு இன்றைக்கோட நான் வந்து எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 97 கிலோ இருந்தேன், 97,500 இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 91 அந்த ரேஞ்சில் இருக்கேன். எனக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது இந்த காலையில் வந்து ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஓட்ஸ் கஞ்சி பண்ணியிருந்தேன். இதான் ஓட்ஸ் கஞ்சி தான் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு அவங்களுக்கு வந்து தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி 1 டம்ளர் குடித்தேன். இதான் காலையில் சாப்பாடு. மதியம் வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியலும் கொஞ்சமாக ரசமும் எடுத்துக்கிட்டேன். சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் வாக்கிங்,